எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெயில் ஆரம்பிச்சிருச்சு, செம்ம வெயிலா இருக்கு. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய இளநீர் சாப்பிடுங்க, நீர்மோர் சாப்பிடுங்க, நீர் சத்து மிகுந்த காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். நிறைய பேர் என்கிட்ட நீங்க எப்படி மேடம் ஒரு நாள் ஃபுல்லா புடவை கட்டிட்டு இருக்கீங்க, அது எப்படி கசங்காம இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 4-5 டிப்ஸு பேசிக்காக. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் புடவை கட்டிக்க விருப்பப்படுறீங்களோ, நிறைய பேருக்கு இந்த தமிழ் பாரம்பரியமே புடவை கட்டுறது தான். எல்லாருக்குமே புடவை கட்ட தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. தெரிஞ்சவங்களுக்கும் கூட ஒரு 4-5 டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா புடவை ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலும் கசங்கவே கசங்காது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் புடவை கசங்காது, கலையாதுங்க. சரி, எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. நம்ம என்னதான் புடவை அயனுக்கு கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு 4 மடிப்பு இருக்கும், அயன் பண்ணி வந்த மடிப்பு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் முதல்ல புடவையை அயன் பண்ணி எடுத்துக்கணுங்க. மடிப்பு இல்லாமல், சுருக்கங்கள் இல்லாமல் புடவையை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். புடவையை நம்ம என்னதான் அயனுக்கு கொடுத்துருந்தாலும் அது ஒரு 4 மடிப்பு இருக்கும். அந்த மடிப்பெல்லாம் வராமல் நீங்கள் அது வீட்டில் கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெயினாக இருந்தால் தான் இந்த இடத்துல எல்லாம் மடிப்பில் அந்த பட்டை பட்டையாக தெரியாமல் இருக்கும். ஸோ இது ஆர்டினரி காட்டன் சாரீ, கல்யாணி காட்டன் சாரீ. இது எப்படி கட்டுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். புடவை 6 மீட்டர் இருக்கா, 5.5 மீட்டர் இருக்கும், 6 மீட்டர் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு புடவையோட கடைசி பாகம் இங்கே தான் ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க புடவை, சரியா? இதை எடுத்துட்டு கரெக்டாக இந்த கால் இருக்கு இல்லையா, நம்ம வலது காலோட பாதி இடத்துக்கு இப்படி வர்ற மாதிரி புடவையை இன்ஸ்கர்ட்டில் டக்கின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புடவை நம்ம கட்டுறோம்ல, இந்த மடிப்பு சில பேருக்கு அப்படியே காலில் தட்டிக்கிட்டே இருக்கும். அது தட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இது கட்டும்போது இந்த இடத்துல ஒரு பின் போட்டுருங்க. பின்னே எல்லாமே புடவை கட்டலாங்க. எங்கள் அம்மாலாம் பின் இல்லாமல் தான் புடவை கட்டுவாங்க. நான் மடிப்பு வச்சு சாரி கட்டுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 4 பின்னு போடுவேன். பின் இல்லாமையும் கட்டலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இது பின் இருந்தால் சரியா இருக்கும். இது இப்படி இருந்ததுன்னா காலில் தட்டாது, உள்ள இப்படி இருக்கிறது வெளியில தெரியவும் செய்யாது. ஸோ இப்படி சொருகியாச்சா, இப்போ இங்க இருக்கிற புடவைய ஒரு சுத்துங்க. முதல்ல புடவை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க ஹை ஹீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதையும் நீங்க கணக்கில் வச்சுக்கணும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா செருப்பும் போட்டுருங்க. போட்ட பிறகு புடவை கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா புடவை கட்டும்போது ஒரு ஹைட்டில் இருக்கும், அப்புறம் நம்ம செருப்பு போட்ட பிறகு புடவை இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஹை ஹீல்ஸ் போகிறீங்க, இல்லை ஃப்ளாட் செப்பல் இல்லாமல் கொஞ்சம் சின்ன ஹீல்ஸ் போகிறதா இருந்தால் கூட அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும், சரியா? ஸோ இப்போது கொஞ்சம் ஒரு ஹை ஹீல்ஸ் இருக்கிற மாதிரியே நான் காட்டுறேன்னு. புடவை இவ்வளோ தூரத்துக்கு கீழே இப்படி விட்டுட்டு இதை அப்படியே பின்னாடி சொருகிடுங்க இன்ஸ்கர்ட்டில். ஒரு 1 இன்ச்சு புடவை உள்ளே சொருகுனா போதுங்க. இந்த இடத்துல சொருக வேண்டாம், விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போது இது அப்படியே முந்தானி வரைக்கும் வந்துடுங்க. இந்த முந்தானியை இப்படி ஒரு சுற்றி இப்போ இதை நம்ம மடிப்பு எடுக்க போகிறோம். இந்த புடவை கீழே விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் சொருகிக்கிறேன், அவ்வளோதான். இது திருப்பி எடுத்துட போகிறேன். இதை மடிப்பு எடுக்க போகிறேன். புடவை மடிப்பு எடுக்கிறதுக்கு இந்த 4 விரல் தாங்க அளவு. 1 2 3 4. கரெக்டாக இந்த 4ஆவது விரல் முடியும் போது ஒரு மடிப்பு. திருப்பி இந்த கட்டை விரல் இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரல், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல். இப்போ இந்த மாதிரி ஆள்காட்டி விரல், கட்டை விரல் வச்சா ஒரு 4 மடிப்பு வரும். இன்கேஸ் உங்களுக்கு 7 மடிப்பு வரணும் அப்படின்னா இந்த கட்டை விரலை இந்த இடத்துல கொண்டு வந்துருங்க. ஒரு 2 மடிப்புக்கு அப்புறம் பாதியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆள்காட்டி விரல், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், திருப்பி இந்த இடத்துல இப்படி வந்ததுன்னா 7 மடிப்பு வரும். உங்களுக்கு எவ்வளோ மடிப்பு வரணுமோ, இந்த பட்டை எவ்வளோ வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடிப்பு எடுத்தால் போதும். ஸோ இப்போது இந்த இடத்துல 7 மடிப்பு வந்திருக்குங்க. இதை என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பின்னு போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பின்னை நம்ம எடுத்துருவோம். இது அப்படியே நிற்கும். இந்த பின்னு போட்டதுனால இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு
ஒரு தடவை இப்படி பண்ணுங்களேன். ஆல்மோஸ்ட் மடிப்பு வந்து ஒரு லைனுக்கு வந்துடும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து நம்ம இப்படி தானே எடுத்தோம் மடிப்பு, இந்த பின் பக்கத்துலேருந்து இந்த மடிப்புகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் அப்படியே லைனாக வந்து உட்காந்துடும். இது வந்து கல்யாணி காட்டன் saree அப்படிங்கிறதுனால மடிப்பு கொஞ்சம் நல்லாவே வரும். கொஞ்சம் பட்டு புடவையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் நல்லா வரும். ரொம்ப மொடமொட காட்டன் sarees மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் நம்ம இதை அயன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து அப்படியே கையிலே ஒரு தடவை நீவி விட்டீங்க அப்படின்னா அப்படியே மடிப்பு நம்ம சொன்ன பேச்சுக்கு வரும். ஒரு 4 தடவை நீங்கள் புடவை கட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை எங்கேயாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னா நமக்கு புடவை கட்டுறது ஈஸியாக இருக்கும். புடவை நமக்கு கட்ட தெரியுமே, நாளைக்கு காலையில் கட்டிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் அர்ஜென்ட்டில் புடவை கட்டுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு 2 தடவையாவது நீங்கள் புடவை கட்டி பாருங்கள், மடிப்பு வச்சு பாருங்கள். புடவை நெசவை பொறுத்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த மடிப்பு 6 இருக்கிற மடிப்பு 5 ஆகிடும், இல்லை 7 இருக்கிற மடிப்பு 8 ஆகிடும். இந்த புடவை சில நெசவு அப்படி இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு எவ்வளோ மடிப்பு இந்த இடத்துல வருதோ அந்த மடிப்பு அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நான் 7 எடுத்தேன் இல்லையா, 7 இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கா? இப்போது இங்கே ஒரு பின்னு போட்டுக்கலாம். இந்த பின்னை தான் பின்னாடி ஜாக்கெட்டில் நாம் வந்து ஜாக்கெட்டோட சேர்த்து குத்த போகிறோம். போட்டுட்டு இதை நம்ம பின்னாடி விட்டுடலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும், இது வந்து நம்முடைய முட்டிக்கு கீழே இருக்கணும். பின்காலில் இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கிறது முட்டி, இதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் கூட கீழே இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து புடவை கட்டி முடித்த பிறகு அழகாக இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சா, விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மடிப்பு அப்படியே கையிலே நீவி விட்டுட்டு இப்போ இந்த இதை எடுத்து நல்லா டைட்டாக வச்சு, இங்கே வந்து ஜாக்கெட்டில் பின்னு போட்டுடுறோம் ஆல்ரெடி, அதனால் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இழுத்து இந்த இடத்துல பின் போடணும். இங்கே போட்டிங்கன்னா இது இப்படியே நின்றுடும். ஸோ இதை வந்து கிராஸாக போட்டு இந்த இடத்துல பின் போடணும். ஸோ இந்த இடத்துல பின் போட்டு இதை செக்யூர் பண்ணியாச்சு. இது இந்த இடத்துல இப்படி கிராஸாக வரும். இப்போ இந்த வலது கையில் இருக்கிற இந்த புடவையை எடுத்து அதே மாதிரி ஒரு 4 மடிப்போ 5 மடிப்போ எவ்வளோ மடிப்பு வருதோ அவ்வளோ இதை எடுத்து, இதுவும் அதே விரல் கடை இதுதான் அதே அளவு தான். நம்ம இந்த முந்திக்கு எடுத்தோம்ல அதே மாதிரி அளவு தான். 1 கட்டை விரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், ஆள்காட்டி விரல். அவ்வளோதான். மேக்ஸிமம் போனால் எல்லா புடவையிலையும் ஒரு 4 மடிப்பு தான் வரும். கொஞ்சம் பெரிய புடவை அப்படின்னா 5 மடிப்பு வரும். 5 மடிப்புக்கு மேலே வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வயிற்று பகுதியில் ரொம்ப புசு புசுன்னு தெரியும். ஸோ 4 இல்லைன்னா 5 மடிப்பு எடுத்தால் போதும். இன்கேஸ் புடவை சின்னதாக இருந்தது அப்படின்னா குட்டி குட்டி மடிப்பாக எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய மடிப்பாக. ஆல்மோஸ்ட் நமக்கு கை வந்து இவ்வளோ தூரம் தான் விரியும். அப்படி விரிய முடியல, ரொம்ப பெருசாக எடுக்கணும் அப்படின்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு 2 கையும் யூஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். பெரிய புடவைகள் எடுக்கும்போது இவ்வளோ பெரிய இது எடுங்க, மடிப்பு எடுங்க. இது சின்ன புடவைங்கிறதுனால சின்ன மடிப்பு எடுத்துக்கலாம். நல்லா உதறிட்டு மடிப்பு வந்துடும். கொஞ்சம் கால்லே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ செருப்பு போட்டிருக்கோம், அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ புடவையை உள்ள தள்ளணுமோ அவ்வளோ புடவையை இன்ஸ்கர்ட்குள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஹைட்டு தள்ளிட்டு இங்கே ஒரு பின் போட்டுருங்க. இந்த உள்ள விட்ட பகுதியை போட வேண்டாம். இன்ஸ்கர்ட்டுக்கும் இந்த புடவைக்கு மட்டும், வெளியில் இருக்கிற மடிப்புக்கு மட்டும் போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே நின்றுடும் இந்த இடத்துல. இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்குள்ளே கையை விட்டு இந்த பாக்கி இருக்கிற இடத்துல உள்ள கையை விட்டு இங்கே இருக்கிற சுருக்கத்தை எடுத்தீங்கன்னா, புடவையை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல 3 மடிப்பு வரும். அப்படியே எல்லாமே வந்துடும். இந்த புடவை வெளியில் எடுத்துட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. இது என்ன ஆனாலும் அப்புறம் வெளியில் வரவே வராது. நாட் போட்டு இது இன்ஸ்கர்ட்டில் தள்ளிடுங்க. இந்த பாக்கி இருக்கிறத அங்கே உடனே அந்த இடத்துல செருகாதீங்க. கொஞ்சம் சின்னதாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு
எவ்வளோ தூரம் தள்ளி போக முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போய் இன்ஸ்கர்ட்டில் செருகிடுங்க. அவ்வளோதான். இன்ஸ்கர்ட்டில் டக்கின் பண்ணிடுங்க. இப்போது இந்த புடவை நம்ம கட்டி முடிச்சிட்டோம். முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம புடவை சரி பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது நகர்ந்து இப்படி வந்துடும். திருப்பி நம்ம உட்காந்து எழுந்திரிச்சோன்னா நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு பின் எடுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம மடிப்பு உள்ள தள்ளணும்ல, அந்த இடத்துல இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து இந்த பின்னை போட்டுருங்க. அது என்ன ஆனாலும் வராது வெளியில். இப்போ இந்த இடத்துல பின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆனாலும் புடவை நகரவே நகராதுங்க. நீங்கள் எத்தனை நேரம் வேணால் உட்காந்துருக்கலாம். எழுந்திரிச்ச உடனே புடவை இப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம இப்படி சரி பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு நின்னாலே போதும். ஸோ பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இந்த பின்னை எடுத்துட்டு அப்படியே அந்த ப்ளவுஸோட சேர்த்து போட்டுருங்க. பின் எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே ப்ளவுஸோட சேர்த்து போட்டுருங்க. இது முடிஞ்ச பிறகு இன்னுமே உங்களுக்கு க்ளீனாக வேணும் அப்படின்னா ஒரு மடிப்புக்கு நடுவுலையும் இப்படி கையை விட்டிங்கன்னா அது நீட்டாக அப்படியே மடிப்பாக வரும். அந்த பிறகு இந்த முதல் மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த மடிப்பு வெளியில் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஒரு நெக்லஸை போட்டாச்சா நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரெடி. எவ்வளோ சிம்பிள்ல புடவை கட்டுறது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் வேற ஒரு டைப்பில் சாரி கட்டுறதுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? பாய்.